நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரன்ஸ். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜெம்மீன்ற மரியாதை பேசிட்டு இருக்கேன். இப்ப வாங்கி நீங்க கல்யாணம் பண்ற காலத்துல தெரியும், அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். நான் தெரியாம பேச்சு விட்டேன். அப்படி ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. மீனவன நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. The next day 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது. மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்ட்ட இருக்கா, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். மாடு புடி மாடு. பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சியை பார்க்கும் போதே எனக்கு தெரியும். அது வந்து டிஜிட்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir. அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? டேடா விர்ராமோனே கர்ப்பம் தான் சொன்னா. போடா. நீ என்ன பேசுறது நினைச்சு பாரு. நினைச்சு பாரியா? கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். சொன்னீல உன் கட்டப்பை தம்பி காமி. காமியா காமி, உன் கட்டப்பைய காமி. எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். The first timeல நாங்க திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்க கத்துப்போம் உங்கள்ட்ட இருந்து. We will come back strong. ஓ டைம் ஆயி போச்சு. ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? உன் தமிழ்ல என்ன இருக்கு? உன் தமிழ்ல நீ எவ்வளவு படிச்சாலும் அந்த வார்த்தையை நீங்க திரும்பி பெறணுமா? நீ வருத்தம் தெரிவிச்சாரா, மன்னிப்பு கேட்டாரா? ஐ வில் கம் பேக். நீ ஏன்டா மறுபடியும் முழிக்கிற? மேட்டர் ஓவர். உங்களுக்கு தான் கேள்வி, ஆளுந்தரப்புல எல்லா மீறலையாங்கிற கேள்வி. நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துற கேரக்டர் வாழ முடியும். ஆளும் தரப்பில் எல்லாம் மீறலையா? எல்லை மீறல் ஒன்றும் கிடையாது. ஏய் இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போய் வீட்ல நமக்கு பெண்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து எல்லாமே பாக்குறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இதற்கு காரணம் தாவேகா தலைவர். அதுல எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணும். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இதுல நிதியமைச்சர் பேசுவது எல்லாம் மீறலா இல்லையா? நிதியமைச்சர் ஹரிஷ்குமார் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவரே நான் நிறைய பார்த்தேன். அவங்க தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா சௌந்தர்யா கேள்வி இல்ல, நிதியமைச்சர் பேசுனது சரியா? பேச்ச மாத்தாத. வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, பேசிய விதம் சரியா? நான் வந்துடுறேன், அதுக்குள்ள டெஃபினட்டா வரேன் நான். அடுத்து நம்ம இவர் சொன்னார், நான் வர்றதுக்கு முன்னாடி உதயநிதி எத்தனை முறை எத்தனை சட்டமன்றத்தை பார்த்தார்? ஹரினா இல்ல மேடம், இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. என்னோட கேள்விக்கு பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நிதியமைச்சர் பேசிய விதம், பேசிய உள்ளடக்கம் சரியா? சொல்றேன். அவர் மரிய சூசைனர் டங் ஸ்லிப் தான். பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. நான் முதல்ல இருந்து வரேன். நீங்க அழகா ஆங்கிலம் பேசுறீங்க, தமிழும் அப்படி பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு அதை ஆக்கப்பூர்வமா எடுத்துக்கலாம். என்ன கேலி பண்றீங்களான்னு மைக் அடிச்ச விதம் அன்பின் மொழியா? மாத்திக்கிறேன்னு சொல்ல அவர் தப்புந்தவருமா தானே பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் தப்புந்தவருமா பேசுறாரு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். தமிழ்ல டெசிமல் சிஸ்டத்துல இருந்து டிஜிட் சிஸ்டத்துல இருந்து எல்லாம் தவறா பேசுறாரு. அத மாத்திக்கலாம், இல்ல ஆக்கப்பூர்வமா விமர்சனம் எடுத்துக்கலாம்.
நான் வந்து பிறப்பால கிறிஸ்துவன், நான் அன்பின் மொழி கற்றவன், நீங்க எவ்வளவு தமிழ் கற்றாலும் வராது. இங்க மதம் எங்க வந்துச்சு? மதம் ஏன் வரணும்? அதுக்கும் அங்க மொழிக்கும் சம்பந்தமே தமிழ் கற்றா அன்பு வராதா? அன்பின் மொழி வராதா? பைபிள் கற்றா தான் வரும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த நாள் எனக்கு இந்த அன்பின் மொழி தெரியும்ன்ற மீனிங்ல சொல்ல வராரு. அதுல இன்டர்பிரேட் வார்த்தைக்கு வார்த்தை இன்டர்பிரேட் பண்ண இல்ல மேடம், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. அது வந்து பிஜேபி மந்திரி, நான் ஒரு இந்து, பகவத்கீதை படித்தவன், அதனால நான் அன்பின் மொழி பேசுறேன்னா ஏத்துப்போமா? ஏத்துக்க கூடாது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. எங்க மதம் வந்துச்சு? மதம் வீட்டுல இருக்கணும், அவைக்கு ஏன் வரணும்? இல்ல, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. ஒன்ன நாளாக்கி எதை திரிக்க முடியும்னு பார்க்கக்கூடியவர்கள். செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தான்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் சொன்னாரு, தவறா புரிஞ்சு. Can we have that speech again? அன்பு மொழி பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். இங்க பார்ன் கிறிஸ்டியன்ங்கிறது எங்க வருது? ஏன் வரணும்? கிறிஸ்டியானிட்டி வேற, லாங்குவேஜ் வேற. எக்ஸாக்ட்லி, அது நீங்க மந்திரிட்ட தான் சொன்னீங்க. அவரா மொழியை உணர்ந்திருக்கிறேன், நான் கோவப்படவில்லை அப்படின்றத சொல்றாரு. நீங்க எவ்வளவு தமிழ் படிச்சாலும் வராதுன்னா புரியாதுன்னு என்ன அர்த்தம்? நாக்கு உளறிக்கிறேன், அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். இல்ல நீங்க தமிழ்ல எவ்வளவு படித்திருந்தாலும் வராதுன்றது அர்த்தம். அது அதாவது அந்த அன்புன்றது. என் கோபத்தை கிளப்பாத ஐயா, இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறைய விட போகுது. ஒரு வேற ஒரு மதத்தோட உள்ளடக்கத்தோட சொன்னா சரியா? டேய், சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறத ஓடி போயிடு. நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சட்டமன்றத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. அவர் எங்க போவாரு? ஏய் முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போடா. ஒரு நிமிஷம், இதே பேசாம விட்டுறலாம்ல. அசிங்க உனக்கு வேணா அழுத்த போயிடலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இந்த மாதிரியான அபியூசிங் வேர்ட்ஸ் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. அவர் வந்து அன்பின் மொழியை போதிச்சது நான் அப்படிப்பட்டவன் சொன்னது தவறாயிடுச்சு. இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது, சேகர் பாபு என்ன பேசினார், அவங்க பேசினாங்க, அது தப்புன்னு தானே உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க அப்படி பேசாம இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்களையே நீங்க வந்து குற்றம் சாட்டி அவங்க பண்ணாங்க நான் பண்ணல. கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. நாம அவங்கள கேட்க மாட்டீங்களா, என்ன கேட்பீங்களான்னா அதற்கு அவங்க மாற்றத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க. இங்க நின்னு இடிச்சு தள்ளிடும்பா. நீங்களார் சொல்றோம் அன்பாளன் அருளாளன் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் காட் இஸ் லவ்னு கிறிஸ்தவம் சொல்லுது. இதே தாமரை ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏற்கனவே ஒன்னு அடிச்சானா? சட்டசபையில பேசுறது வந்து தவறல்ல. அவருடைய உடல் மொழியில பேச பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. அசிங்கப்படுத்துறாரு. மாட்டி பேசுங்க சார். மதிய வயசு தமிழ் சரி வரலைங்கிறதுக்கு அது கிறிஸ்தவம் காரணமா? வயசானவர்ப்பா. அப்படியே கேட்டான். ஆமா, இன்னும் அசிங்கமா கேட்டான். கேட்காத மாதிரி வந்துட்டேன். மைக்க கூட்டம் அடிச்சாரு தூக்கி. அதுதான் அன்பா? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு தம்பி. சீச்சி, ரஷ்யாக்கு போய் டாக்டர் படிச்சு வந்தாம ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. ஒரு நிமிஷம், உங்க தலைவர்கிட்ட போய் எங்க சைடு இருக்கவரு கண்ணி பேச்சு பேசுறாரு, தெரியாம கேட்டுட்டாரு. பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனை தமிழ இழிவா பேசுறியான்னு வருவாங்க. வருவாங்கடா, நான் தான் வருவேன். ஒரு மாதிரியா பேசுறீங்க. அவர் கேட்டதெல்லாம் தவறு. அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? சொற்பொழிவாளன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது போன்ற கேட்கின்ற விஷயங்களை நீங்க இந்த வாட்டி பேசுனீங்க, அடுத்த வாட்டி இன்னும் சரி செய்துக்கோங்க. என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகலரா? அவர் பேசினவரே பட்ஜெட் தான் சொன்னாரு. வந்துட்டாங்கல்ல, சபாநாயகர் சுட்டி காமிச்சார், நீங்க பட்ஜெட்னு சொல்றீங்கன்னு. அவர் திருத்திக்கிறேன்ட்டார். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் திருத்திக்கிறேன் அத. ஆனா நிதியமைச்சர் என்ன சொன்னாரு? நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் மாத்த மாட்டேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட தான். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா.
இவங்க வச்சு ஃபுல்லா ட்ரோல் பண்றீங்க. இப்படியாக கொண்டு வந்து அதனுடைய நீட்சியா தான் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சமாளிக்கவே முடியல. பதில் சொல்ல இடமா சட்டமன்றம்? சும்மா போடாத அதுக்கு வெளியில பதில் சொல்லுங்க, சட்டமன்றத்துல பதில் சொல்லுங்க. வெளிய போங்கடா கிரிஞ்சு போங்க. முதலமைச்சர்கள் அதிக நேரம் சட்டமன்றத்தில் இருந்திருக்காரு, அதிக நேரம் வந்து அலுவல் அதிக விவாதங்கள்ல பங்கு கொள்றாரா? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அதிக அலுவல்கள் நேரத்தை பயன்படுத்தி இருக்காரு, ஆய்வு செஞ்சிருக்காரு. அதிக நேரம் நீங்க பாதி நேரத்துல போயிடுறாரு. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்ட விடாத, ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. அதிக நேரம் சட்டமன்றத்தில் இருந்திருக்காரு, அதிக நேரம் வந்து அலுவல் தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் 29/7/2026 ஒரு ஜிஓ ஒன்று வெளியாகிருக்கு. இந்த ஜிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சட்டப்பூர்வ விதிகளை உருவாக்குறது, ஆவணங்களை சரி செய்வது எல்லாமே முதலமைச்சர் தான் இதை செய்யணும். இதெல்லாம் வெவ்வேறு அமைச்சர்களுக்கு அனுப்புங்கன்றார். பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. ஒரு முதலமைச்சரை இப்படி வரலாற்றுல பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்து ஹாயாஸ்டி இருக்காரு. எப்படி ஹாயா வாழ்ந்து இருக்காரு. இவர் வேலை வாங்குற நினைச்சிட்டீங்க. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டேன், எல்லா வேலையும் கொடுத்துட்டு முழு ஃப்ரீ ஆயிட்டாப்ல. அப்ப இந்த பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இப்படி ஒரு முதலமைச்சரை என் வாழ்நாளே நான் பார்த்தது. கிழவி எங்க அந்த கிழமை படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியே